Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் நம்பகமான தகவல் வைத்து நம்ம இதில் பதிவிடுறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் நம்ம போடுற அப்டேட்ஸ், அதாவது வேல்யூபிள் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா குரூப்லேயும், அதாவது சோசியல் மீடியாஸில், வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுவது மூலமாக மக்களும் எல்லாமே அறிந்து கொள்வார்கள். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரை பற்றி விளக்கமாக நம்ம சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். எல்லாரும் பதிவு போடுறாங்க அப்படின்றதுனால நம்மளும் இதில் பதிவை பண்ணுறோம். இப்போ ஈரான், இஸ்ரேலுக்கு நேரடியான பிரச்சனைகள் இருக்குது. இது பல்லாயிரம் வருடங்காலங்களாக நடந்து கொண்டு வர பிரச்சனை. இப்பொழுது மிகவும் பூதாகரமாக இருக்குது. அதாவது இஸ்ரேல் ஈரானை தன்னந்தனியாக சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுடைய துணையை நாடி இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணை போகுது. எதுக்காக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இந்த போரில் துணை நிற்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இஸ்ரேலில் யூதர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். யூதருடைய நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஈரானில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதில் இவங்க 3 பேருக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள் இடத்திற்குண்டான பிரச்சனை. அதாவது பெத்லெஹேம், ஜெருசலேம் இடத்திற்கு பிரச்சனை இருக்கு. ஈரான் அதாவது இஸ்லாமியர்கள் தன்னுடைய புனித பூமியாக கருதுறாங்க. ஆனால் இஸ்ரேல் அது அவர்களுடைய புனித பூமியினும், அமெரிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுநாதர் பிறந்த இடமும் சொல்லி முதல்ல அவங்களுக்கு நிலப்போராட்டம் வந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலப்போராட்டம் மாறி எக்கனாமிக்கல் பேஸா போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அது வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த போர் எங்கு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த போர் முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா பகை தீர்க்கும் போராகத்தான் இருக்கு. பல 100 ஆண்டுகளில் இருக்கிற பகைகளை அந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இவர்களுக்குள்ள இருக்கிற பகை இப்பொழுது முழுமையாக வெளிப்பட்டிருக்கு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்பு இது மிகவும் தீவிரமாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் கிட்டத்தட்ட 14-15 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இது எந்த அளவுக்கு போர் செல்லும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, மிடில் ஈஸ்ட், அதாவது வளைகுடா நாடுல அவங்க அமெரிக்கா வச்சிருக்கிற ஆபரேஷன், அதாவது தளங்கள், இராணுவ தளங்கள்ல நீங்க வெளியேறுங்கன்னு சொல்றாங்க. அந்த இராணுவ தளங்கள் இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் அதனால முதல் தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படை ஈரான் மீது தாக்கியது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்லி தாக்குனாங்க அப்படிங்கிறது, அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள். யுரேனியம் இருக்குது. யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க, அதாவது என்ரிச் பண்றாங்க. அந்த என்ரிச் பண்ணுவதன் மூலமாக தொலைதூரத்தில் சென்று தாக்க வல்லமை கொண்ட அணு ஆயுதம், நியூக்ளியர் வெப்பனை தயார் பண்ண முடியும். அதனால அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னும், இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. யாருனால அப்படின்னா ஈரானால இருக்குன்னு தாக்குறாங்க. ஆனால் இதுவரையே அவங்க யுரேனியம் வைத்திருக்கிறது, அவங்க நியூக்ளியர் தயார் பண்ணதாக எந்த ஒரு ஆதாரமும் சொல்லவில்லை. ஆனால் இதை சொல்லித்தான் தாக்குதலை நடத்தினார்கள். இதன் மூலமாக இப்பொழுது பொருளாதாரம் சீரழிந்து உலக அளவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது வளைகுடா நாடுகள்ல இருந்து எண்ணெய் அதிகமாக உலகம் முழுக்க அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா போகுது. இப்போ அதை மூடி இருக்கு ஈரான். அதனால எண்ணெய் கப்பல் எங்கும் செல்லவில்லை. அதாவது எனர்ஜி, கேஸ் இதெல்லாம் செல்லாமல் இருப்பதால் பொருளாதார பின்னடைவே தங்கி இருக்கு. இப்போ முதல்ல அமெரிக்க கூட்டுப்படை, இஸ்ரேல் கூட்டுப்படை ஈரான்ல தாக்குறாங்க. அதற்கு பதிலடியாக தான் ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கிற
அமெரிக்க பேஸை முதல்ல தாக்குறாங்க. போரின் சர்வதேச சட்டப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களை தாக்கக்கூடாது, பொது இடங்களை தாக்கவே கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வணிக நடத்தும் இடங்களை தாக்கக்கூடாது. அதாவது போர் நடக்க அப்படின்னா இராணுவத்திற்கிடையே மட்டும் நடக்க வேண்டும், இராணுவ நிலைகளை மட்டும் தாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் போர் சர்வதேச போர் சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கு. இப்போ ஈரான் அதே போல் முதலில் செய்தார்கள். பின்பு இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படை ஈரானின் பொதுவெளியிலும் தாக்குதல் நடத்தியதால் ஈரானுக்கு வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடால சின்ன சின்ன தாக்குதல்களை பேஸை தவிர்த்தும் தாக்குதல் நடைபெற்றது. இப்போ எங்கெல்லாம் பேஸில் வளைகுடால ஈரான் தாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 நகரங்களில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கும். 7 நகரங்களில், அதாவது வளைகுடாவில் இருக்கிற நகரங்களில் முக்கியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரில் தலைநகர் தோகாவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அவங்க இருக்கிற அமெரிக்க தளம் இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜோர்டானில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்கா பேஸை டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துனாங்க. குவைத் பேஸை தாக்குதல் நடத்தினாங்க. பஹ்ரைனில் தாக்குதல் நடத்தினாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமீரக எமிரேட்ஸ் UAE, அதாவது அபுதாபி ஆகிய முக்கியமான இடங்கள்ல அமெரிக்கா பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ தாக்குதல். ஏன் அமெரிக்கா பேஸ் இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க இராணுவ நிலைகள் வைத்திருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து அவங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த தாக்குதலை நடத்தினா ஈரானுக்கு ஃப்ளைட் தாக்குதலை, அதாவது வான்வெளி தாக்குதலை நடத்த அமெரிக்காவுக்கு தடையாக இருக்கும்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்க. இது சர்வதேச சட்டப்படி போர் நடக்கும் பொழுது தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது ஒரு விதி தான். இதில் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்ட இடங்களில் கத்தாரில் தோகாவில் உள்ள அமெரிக்க படைதளம், அதாவது ஏவுகணை அங்கேருந்து ஏவப்படும். எங்கே ஏவப்படும் அப்படின்னா ஈராக்குக்கு ஏவப்படும். ஏன்னா இந்த டோகா, அதாவது கத்தார் மிகவும் அருகில் இருக்குது. யாருக்கு அருகிலேன்னா ஈரானுக்கு அருகில் UAE, துபாய், அப்புறம் சவுதி, ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் இதெல்லாம் ரொம்பவும் அருகில் இருக்கிறதுனால ஈரானை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா போர்த்தலங்கள் அங்கு அந்த நாட்டினுடைய மன்னராட்சி உடைய பெர்மிஷனோட வைத்திருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ அழிச்சிருக்காங்க. தோகாவில் உள்ள அமெரிக்க படைதளம் ஏவுகணை தாக்கப்பட்டிருக்கு, முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. ஜோர்டான்ல அமெரிக்க தலைமையகம் மற்றும் F-22 விமானங்கள் உட்பட பகுதிகளில் விமானங்களையும் தாக்கி அழிச்சிருக்கு ஈரான் போர் களம். அதாவது குவைத், அடுத்து குவைத் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தளத்தை குறிவைத்து, குவைத்தில் இருக்கிற அமெரிக்க தளத்தை குறிவைத்து மத்திய கிழக்கு பகுதியில் சூழ்ந்திருந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. பஹ்ரைனில் நடத்தியிருக்காங்க. அதாவது அமெரிக்க கடற்படை தலைமையகம் அங்கே வச்சிருக்காங்க. மற்றும் F-12 ரக விமானம் தாக்குதல் ஏவுகணை ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, அதையும் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE, அபுதாபி, அதாவது அமெரிக்க இராணுவ தளம் இதுலேயும் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. அஜர்பைஜான்லையும் தாக்கியிருக்காங்க. அங்கேயும் அவங்களுடைய தளம் இருக்கிறதுனால இதை தாக்குதல் நடத்தப்பட்டு அதை முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. இதில் பெரும் பொருட்செலவு அமெரிக்காவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முற்றிலுமாக வளைகுடால இருக்கிற எல்லா தளங்களையும் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதாவது தளங்கள் அழிக்கப்பட்டால் அடுத்து நடவடிக்கையாக அமெரிக்கா கப்பலை முன்கூட்டியே நிலைநிறுத்தியிருந்தது. இதை எதிர்பார்த்து அந்த கப்பலில் இருந்து ஏர்ஃபோர்ஸ் டேக் ஆஃப் ஆகி ஈரானுக்குள்ள சென்று பாம்ஸை அதாவது பாம் மிக சக்தி வாய்ந்த பாம்பு, ட்ரோன்ஸ் எல்லாம் ஏவி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000-7000 நிலைகளுக்கு மேல் அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னும், கிட்டத்தட்ட 7000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் ஈரானில் அப்படின்னும் தகவல் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் கம்மியான ஒரு டெத் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இப்போ அமெரிக்க இராணுவ அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையாக 7 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னும், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்கு.
ஆனால் இது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 200 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 500 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்கலாம் ஈரான் தரப்புல சொல்றாங்க. இதுல வந்து வித்தியாசமான விஷயங்களாக சொல்றாங்க. ஈரான் வந்து ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுது, அமெரிக்கா வந்து ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. என்ன தரவு, எப்படி அமெரிக்காவில் எவ்வளவு இராணுவ வீரர்கள் இறந்தார்கள், காயமடைந்தார்கள், சரியான துல்லியமான கணக்கு வந்து இங்க வந்து கிடையாது. குவைத் அமெரிக்கா தளத்துல ஈரான் தாக்குதலால கடுமையான சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து அலி அல் செலேம் விமான தளம் இருக்கு. இது வந்து சேத விவரங்கள் வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமா 2 விமான தாங்கிகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. மேலும் 2 கடுமையான தாக்குதலை, வலிமையான தாக்குதலை சேதமடைந்திருக்கு குவைத்தில் உள்ள பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு ஓடுபாதை, அதாவது குவைத்தில் இருக்கிற தெற்கு ஓடுபாதை அருகில் வெடிப்பு காரணமாக, வெடிகுண்டு காரணமாக சேதமடைந்திருக்கணும். இது வந்து மிகவும் பெரிய சேதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஏவுகணைகள், 300 ட்ரோன்கள் வந்து செலுத்தப்பட்டிருக்கும். பெரும்பான்மை இடைமறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஈரான்ல வந்து ஈரான் இஸ்ரேல் போர்ல இஸ்ரேல் சில மனித இழப்புகளை அடைஞ்சிருக்காங்க. பொருள் செலவு அதிகமாக இருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பொருள் செலவு அதிகமாக இருக்கு. ஈரான் வந்து சிறிய அளவு ட்ரோன் வந்து தாக்குதல் நடத்தி வராங்க. அதை இடைமறிப்பதற்கு பெருமளவில் அமெரிக்கா வந்து செலவு பண்றாங்க. ஒரு ட்ரோனுடைய விலை 2-3 லட்சங்களாக இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா வந்து அதை இடைமறிக்கிறதுக்கு 10-12 கோடியில் உள்ள மிசைல்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால பெருமளவில் அமெரிக்காவுக்கு பொருட்செலவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கு உயிர் எண்ணிக்கை அதிகமாக பலி வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இதுல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் வந்து முன்கூட்டியே கணித்தபடி பார்த்தீங்கன்னா 500 to 600 படையினரை வந்து இழந்திருப்பாங்க அப்படின்னும் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுது. இதுல வந்து 15 முதல் 40 டேங்குகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இஸ்ரேல் உடைய டாங்குகள் அழிக்கப்பட்டிருக்கும். 10 விமானங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலுடைய விமானங்களும் சொல்லப்படுது. பொருளாதார பாதிப்பு வந்து கடுமையா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கு. போருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன், அதாவது நம்ம இந்திய மதிப்புல 8600 கோடி ரூபாய் செலவு வந்து பண்ணிட்டு இருக்கு. முதல் 48 மணி நேரத்தை மட்டுமே 12000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. உள்கட்டமைப்பு சேதம், உற்பத்தி இழப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதும், அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இதுல வந்து உள்கட்டமைப்பு சேதம் நிறைய ஆயிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இழப்பீடு, அதாவது பொருளாதார இழப்பீடு இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இராணுவ நிலை, இஸ்ரேல் வலுவான பாதுகாப்பு இராணுவத்தின் தாக்குதலை அதிகம் தடுத்ததாக சில ஏவுகணைகளை தாண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவுடைய 4-5 விமானங்களை ஈரான் வந்து தாக்கி அழித்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இது ஒரு பெரும் பொருட்செலவை வந்து சென்று அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அமெரிக்கா கண்டிப்பா வந்து சர்வதேச சட்டம், அதாவது போர் சட்டத்தை மீறி இருக்காங்க அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொதுமக்கள் வசிக்கும் இடத்துல குண்டு போடக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பள்ளி மாணவிகள் பள்ளியில் படிக்கும் பொழுது அந்த இடத்துல குண்டு போட்டிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. இது முற்றிலும் தவறானது. போர் நடக்கும் பொழுது வீரர்களுக்கிடையே உள்ள போர் வீரர்கள் கூட மட்டுமே நடக்க வேண்டும். மற்றும் பார்த்தீங்கன்னா இராணுவ தளங்களை நோக்கி தான் வந்து பாம் வந்து வீசப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் சர்வதேச சட்டத்தில் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து அவங்க பள்ளியில தாக்குதல் நடத்தினதுக்கு பின்பாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்களுடைய சில கட்டடங்கள் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்துனாங்க பொது வழியில அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதனால வளைகுடா நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து
எப்பவுமே போரை வந்து சந்திக்காத ஒரு வளைகுடா. அது வந்து மிகவும் சுற்றுலா தளத்திலும் சரி, பொருளாதார முன்னேற்றத்திலும் நன்றாக வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான போர் நடக்கும் பொழுது அது பின்னடைவு வளைகுடா வந்து சந்தித்து இருக்கிறது. இந்தியர்களுக்கு அதிகமான பின்னடைவு ஏற்பட்டு, ஏன்னா வளைகுடா நாடுகளில், அதாவது மிடில் ஈஸ்ட்ல 1 கோடி இந்தியர்கள் வருமானத்தை ஈட்டி இந்தியாவின் பொருளாதாரத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ முற்றிலும் சரியும் நிலையிலே தான் இருக்குது. இது அமெரிக்கா இப்பொழுது இஸ்ரேல் அமெரிக்கா பொருளாதார வீழ்ச்சிக்கான ஒரு போராக எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ட்ரம்ப் வந்து போர்ல வெற்றி பெற்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து அவரை வந்து மிகைப்படுத்தி பேசியிருக்காரு அப்படின்னு ஊடகங்கள் வந்து சொல்லுது. ஈரான் உச்சகட்ட கோபத்தில் இருக்கு. அவருடைய உச்ச தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவங்க பழி தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்திலேயே வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பா ஈரான் வந்து குறைந்து மதிப்பிட முடியாது. அவர்களுக்கு பின்னால் சில நாடுகள் செயல்பட்டு வருகிறது. அதாவது சொல்லப்படுவது பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா பின்னாடி வந்து இருக்காங்க. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், சேட்டிலைட்டை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலாகவே இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல. நேரடி போர்ல சீனா, ரஷ்யா வந்து இறங்க வாய்ப்பு கம்மி தான் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஏனென்றால் நேரடியாக இறங்கும் பட்சத்தில் இது ஒரு பெரிய உலக போராகவும், உலகத்திற்கு மக்கள் வசிப்பதற்கு சூழ்நிலை இல்லாததாகவும், வளைகுடா நாடுகளில் பெரும்பான்மையான பார்த்தீங்க அப்படின்னா அழிவை வந்து நோக்கி செல்லக்கூடிய போராகவும் இருக்கும். அதனால மிச்ச நாடுகள் இந்த போரை நேரடியாக ஆதரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல ஈரான் சுற்றி வளைத்திருக்கிறது எப்பவுமே ஒரு உண்மையான ஒரு விஷயம். சுற்றி ஏமன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனம், இதே போன்ற நாடுகள் இருக்கு. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இஸ்லாமிய இராணுவப்படை நாலாபுரமும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருது. இஸ்ரேல் கடுமையான சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது இஸ்ரேல் மீது. இஸ்ரேலில் நடப்பதை வெளியில் வரக்கூடாதுன்னு சோசியல் மீடியாவை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அங்கு நடக்கிறது தெரியக்கூடாது. பெரிய இஸ்ரேலுக்கு பெரிய அடியாகவே இது கருதப்படுகிறது. இஸ்ரேல் தனியா போரிட்டது அமெரிக்கா இல்லாமல்னா இஸ்ரேல் வந்து நிலை உழைந்து விடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தொலைவில் இருப்பதனால் அமெரிக்காவை ஈரான் நேரடியாக தாக்க முடியாது. அவங்களுடைய பேசெல்லாம் வந்து எடுக்க சொல்றாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தைக்கு வரலாம்னே சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மூடிட்டாங்க. எண்ணெய் கப்பல், கேஸ் கப்பல்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே நூற்றுக்கணக்கான கப்பல் தேக்கம் அடைந்திருக்கு. உலக நாடுகளில் எந்த நாட்டிலையும் வந்து சப்ளை போகலை, எண்ணெய் போகலை, ஆயில் குரூட் ஆயில் போகலை, கேஸ் போகலை. மிகவும் பொருளாதார சீரழிவை நோக்கி இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலும் வந்து நம்ம வந்து சமரசமாக ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்திலும் அதாவது ஒரு மியூச்சுவலாக நம்ம பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஈரான் கண்டிப்பாக முடியாதுன்னே சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரான் வந்து 3 விதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு நடந்த பொருள் சேதம், உயிர் சேதத்திற்கு ஈடுகட்ட வேணும் அப்படின்னும், அமெரிக்க நிலைகள், அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்க நிலைகள், அதாவது இராணுவ நிலைகளை வந்து முற்றிலுமாக எடுக்க வேண்டும் அப்படின்னும், எப்போவுமே நிறுவக்கூடாது எங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஈரான் மேலே இஸ்ரேலோ வந்து அமெரிக்காவோ எந்த ஒரு விஷயத்தை வச்சும் தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நாங்கள் 6 மாதத்திலிருந்து 10 வருடங்கள் வரைக்கும் கூட போரிட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து இஸ்ரேல் மறைமுகமாக, ஈரான் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவங்க போருக்கு, முழுமையான போருக்கு இன்னமும் தயாராக இருப்பதாகவும், எத்தனை பேர் மாண்டாலும் அடுத்தடுத்து ஈரானுடைய படை வந்து எழுந்து வரும் அப்படின்னு வந்து அவங்களுடைய தலைவர்கள் பேசிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மூடப்பட்டிருக்கிறதுனால பெரிய
ப்ரெஷர் வந்து அமெரிக்கா மேலே விழுந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் மத்தியில் பொருளாதார சீரழிவை அமெரிக்கா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து உலக நாடுகள் வந்து இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க. பொருளாதாரம் தன்னுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டு உயர்த்தி கொண்டு வரும் நேரத்தில் அமெரிக்கா உலக பொருளாதாரத்தை வந்து நசுக்கும் வண்ணத்தில் தான் வந்து இந்த தாக்குதலை தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அதை நேரடியாக பகிரங்கமாக யாரும் வந்து சொல்ல முடியாத நிலையில இருக்கிறாங்க. ஐநா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐநா கண்டிப்பா வந்து இதுல நேரடியா தொடர்புல இறங்கி அந்த போரை நிறுத்த வேணும். ஏன்னா சர்வதேச உலக போர் குற்றங்கள் நடந்திருக்கு, அது ஐநாவுக்கு நன்றாக தெரியும். ஐநாவில் இப்போ வாக்கெடுப்பு நடந்திருக்கு. ஆனால் வந்து எதுவுமே ஐநாவால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஒரு ஐநா அமைப்புங்கிறது ஒரு கண்துடைப்பு அமைப்பாகவே இருந்து வருகிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக இருக்குது. டெஹ்ரானில் வந்து அவங்க வந்து அதிகமான பொருட்செலவு செய்து அமெரிக்கா இஸ்ரேல் வந்து கூட்டுப்படை தாக்குதல் நடத்தி வர்றதுனால அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை ஈரான்லையும் நிலவுது. மிகவும் மக்கள் கஷ்டப்பட்டு வராங்க அப்படிங்கிறதும். இதுக்கிடையில் ஈரான் வந்து பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற அனைத்து எண்ணெய் ஆலைகள், சுத்திகரிப்பு ஆலைகளில் ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதனுடைய எண்ணெய் சப்ளையை வந்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதை எதுக்காக நிறுத்தினாங்க அப்படின்னா இவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு, அதாவது மிடில் ஈஸ்டுடைய சப்போர்ட் அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற வண்ணத்தில் தான் வந்து நடத்தினாங்க. பெரிய அளவு தாக்குதல் இல்லைனாலும் சிறிய அளவு தாக்குதல் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும். ஆனாலும் அவங்க ஒரு நட்பு நாடாகவே வந்து ஈரானும் மிடில் ஈஸ்ட் அதாவது வளைகுடாவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் ஈரானுக்கு இடையில தான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிற ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திலான வழிப்பாதை இருக்குது. இந்த வழிப்பாதையில தான் வந்து வளைகுடா நாடுகளில் இருந்தும் சரி ஈரான் நாடுகளில் இருக்கிற எண்ணெய் கப்பல்கள் வந்து எல்லா நாடுகளுக்கும் பயணித்து எண்ணெயையும் கேஸையும் சப்ளை செய்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதும். இப்போ அதை வந்து ஈரான் வந்து யாரும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்து கடக்கக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அப்படி கடக்க முயன்றால் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய தாக்குதலுக்கு கப்பல்கள் ஆளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போன்று அமெரிக்க கப்பல்களை அழித்திருக்காங்க. முற்றிலுமாக 2 கப்பல்கள் வரைக்கும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது ஈரான் மூலமாக எண்ணெய் கப்பலை. மற்றும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புல 60 சிறிய கப்பல்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கும் அப்படின்னும், அதனால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழித்தடம் நீர் வழித்தடத்தை அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை முற்றிலுமாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதும். வேறு ஏதாவது ஒரு வழி இருந்தால் அந்த வழி மூலமாகத்தான் எடுத்து வர முடியும் அப்படின்னும், தற்போது அந்த நீர்நிலை மூலமாக எந்த கப்பலும் சென்று வர முடியாத நிலை தான் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தகவல் வந்து சொல்லப்படுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் டெல் அவிவ், அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரம். இதில் வந்து சுற்றி வளைத்து ஈரானுடைய சப்போர்ட் இருக்கிற போர் வீரர்கள், அதாவது ஏமன்ல, லெபனான்ல, இதே மாதிரியான சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஈரானுடைய சப்போர்ட்டான ஆதரவாளர்கள் வந்து கிளர்ச்சி படைகள் தாக்குதல் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். டெல் அவிவ்ல குண்டுமலை வந்து பொழிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம இதில் சொல்லிக்கிறோம். இப்போ முற்றிலும் இந்த போர் வந்து ஒரு நிலத்திற்கான போராக இருந்தது, இப்போ பொருளாதாரத்திற்கான போராக நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா என்ன இந்த போரில் அச்சீவ் பண்ண போறாங்க, எதற்காக நடத்திட்டு வராங்க, என்ன நோக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இப்போதைக்கு உலக பொருளாதாரத்தை மந்தப்படுத்தி அவங்க நாட்டினுடைய வளத்தை பெருக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுறார்கள். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய போர் வலிமையை
உலகிற்கு காமிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யாவுடைய போர் யுக்தியை வந்து காமிச்சாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது, சிறு ஆப்ரேஷன் வந்து அப்போ இந்தியா வந்து அவங்களுடைய போர் யுக்தியை பாகிஸ்தானை வந்து ஒடுக்கி காமிச்சாங்க. இப்போ இந்த மத்தியில் அமெரிக்கா நானும் வந்து என்னாலையும் வந்து பாருங்க, என்னாலையும் எவ்வளோ போர் நடத்த முடியும், இவ்வளோ செலவில் எதனாலும் செய்ய முடியும்னு சொல்லி உலகுக்கு காட்டுறதுக்காகவே இதை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதும் ஒரு அடித்தளமாக வந்து இந்த போருக்கு இருக்குது. இதில் அமெரிக்கா என்ன சாதிக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்காவுக்கு பெரிய சாதனை எதுவும் இல்லை அப்படின்னும், இது வந்து ஒரு அமெரிக்க அதிபருடைய ஒரு பெயருக்காக இதை வந்து நடத்தப்பட்டு வருகிறதோ அப்படின்னும் வந்து தகவல்கள் பல ஊடகங்களில் சொல்லிட்டு வராங்க. இதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து அமெரிக்காவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்காது அப்படின்னும், பொருளாதார மந்த நிலை மற்ற நாடுகளுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது பல லட்சம் கோடிகள் டாலரில் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள பிரதிநிதிகள் மிகவும் கடுமையாக வந்து அமெரிக்க அதிபரை வந்து சாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ இந்த போர் எந்த சூழ்நிலையில முடியும், என்ன அமெரிக்கா திட்டமிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்கா வந்து ஈரானை முற்றிலுமாக கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு வந்து நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு அங்கு உள்ள தலைவர்கள் அனைவரையும் கொள்ள வேண்டும், இராணுவத்தை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும். ஒரு நாட்டை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் அப்படின்னா அது முடியாத காரியம். எந்த நாடும் எந்த நாட்டையும் கட்டுப்பாட்டில் எடுக்க முடியாது. நாட்டில் உள்ளவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், கிளர்ச்சி நடக்கும். ஈரானை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. அப்படிங்கும்போது இதை வந்து அமெரிக்கா செய்ய வாய்ப்பே இல்லை. இதை வந்து ஒரு தன்னுடைய பெருமைக்காக செய்து வருகிறது அப்படின்னே வந்து கூறப்படுகிறது. உலக நாடுகள் மத்தியில் மறைமுகமான பேச்சு இருக்குது. இப்போ ஈரான் வந்து கண்டிப்பா அவங்க போரை நிப்பாட்ட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் கடைசி உயிர் இருக்கும் வரை நாங்கள் போராடுவோம், நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்கா வெற்றி அடைந்துன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, எப்படி வெற்றி அடைந்தாங்க, எதை நோக்கி போரிட்டார்கள், அது உண்மைதானா, அந்த போர் இதை நோக்கி இட்டோம் பண்ணுது, அந்த இதை முறியடித்தார்களா அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா சொல்லலை. யுரேனியம் இருக்கு, யுரேனியத்தை செறிவுற்றாங்க, யுரேனியம் மூலமா வந்து அணு ஆயுதம் தயாரிப்பார்கள். ஆனா அமெரிக்கா அணு ஆயுதம் வைத்திருக்கலாம், இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருக்கலாம், அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. ஈரான் அணு ஆயுதம் செய்தால் அது வந்து உலகத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. ஈரான் தன்னுடைய பாதுகாப்புக்காக அணு ஆயுதம் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அணு ஆயுதம் தயாரிக்காங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதை வந்து ஆதாரபூர்வமா வந்து நிரூபிக்கப்படலை. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அணு ஆயுதம் தயாரித்த விஞ்ஞானிகள் முழுக்க அழித்து விட்டோம்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டா எந்த ஆதாரமுமே கிடையாது. இது எதற்காக சொல்றாங்கன்னா, அமெரிக்கா போரை நிப்பாட்ட தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி நிப்பாட்டுவது அப்படிங்கிறது, அதாவது முடிவை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. அப்படியே நிப்பாட்டினாலும் ஈரான் நிப்பாட்ட விட மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா வந்து தெரியாம போர்ல இறங்கிட்டாங்க. கை வச்சதுனால வந்து இப்போ ஒரு மொழிபெயர்ந்து போய் இருக்கிறாங்க. அதாவது கலக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான தகவல். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் பெரும் பொருட்செலவு, இராணுவ செலவு, இராணுவ தளவாடங்கள் அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதில் உண்மையான ஒரு விஷயம். இதனால வந்து அமெரிக்கா பின்தங்கியே போய் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு காலங்காலமாக ஈரான் மூலமாக மிரட்டல்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேலுக்கு எப்பவுமே இருக்குது. இது இன்னமும் தீவிரம் அடையும் வருகிற காலத்தில் அப்படின்னும், இது பொருளாதார போரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இது இன்னும் பெரும் போராக முடியுமா, இல்லை இது ஒரு பீஸா வந்து அப்படியே அமைதியாக முடிய போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த போரை பற்றி என்ன அப்படிங்கிறத விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.